Namaste. In video number various rules relating to inheritance பார்க்க போறோம். Previous வீடியோல நம்ம terminologies definitions என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நம்ம ஒவ்வொரு ரூலா எடுத்து பார்க்கறோம். இந்த ரூல் இஸ் காமன் ஃபார் both Shia and Muslim law. ஸோ ஷியாக்கும் சரி சன்னி சக்திக்கும் சரி ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன். நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணியாச்சு இன்க்ளூடிங் பாகிஸ்தான். பட் இந்தியால நம்ம இன்னும் ஃபாலோ பண்றோம். ஸோ டாக்டரின் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன்ங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன? தாத்தாவோட சொத்து பேரனுக்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இஸ்லாம்ல இட் இஸ் நாட் தேர் அப்படிங்கிறாங்க. ஏன் கிடையாது? நம்ம போன வீடியோ பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஒரு முஸ்லிம் மேல இறந்து போன உடனே அவரோட லீகல் ஏஸ் யாருன்னு பார்ப்போம். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட சொந்தக்காரரு. அவருக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு யாருக்கு போகும், யார் அப்ப உயிரோட இருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுப்போம். ஸோ அப்ப அப்பா அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையனுக்கு தாத்தாவோட சொத்துல உரிமை கேட்க வழி கிடையாது. ஏன்? ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா கிட்ட ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி தாத்தா இறந்துருந்தாருன்னா அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கணும். அப்பா முன்னாடியே இறந்து போயிட்டாரு. சோ ப்ராப்பர்ட்டியை பங்கு போடும்போது அப்பா உயிரோட இல்ல, அதனால அப்பாவோட பாகம் கிடையாது. அப்பாவோட பாகம் கிடையாதுங்கிறதே பேரனுக்கு அந்த சொத்து போய் சேராது. சோ இத டாக்டரின் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் சொல்றோம். ஸோ அப்பாவோட சொத்து பேரன், தாத்தாவோட சொத்து பேரனுக்கு போகும்னா தட் இஸ் டாக்டரின் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன். ஹிந்துவிசம்ல பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டா பார்க்க முடியும். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பிறந்த உடனே அவருக்கு ப்ராப்பர்ட்டியில உரிமை வந்துருது. சோ அந்த அப்பா பிறந்த உடனே அவருக்கு ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்கு. அவர் இறந்து போனோடனே அவரோட இடத்துக்கு அந்த பையன் வராரு. ரெப்ரஸன்டேஷன் அதனால சொல்றோம். அப்பாவை ரெப்ரசென்ட் பண்ண அவரோட பையன் இருக்காரு அப்படிங்கிற சென்ஸ்ல ரெப்ரஸன்டேஷன். இஸ்லாம்ல இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கான்செப்டும் கிடையாது, ஜாயிண்ட் ஃபேமிலி கான்செப்டும் கிடையாது. அதனால இஸ்லாம்ல டாக்டரின் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. ஸோ முல்லா காசிம் வர்சஸ் முல்லா அப்துல்ங்கிற கேஸ்ல ஒரு பழைய பிரிவி கவுன்சில் கேஸ் 1905 கேஸ். ஸோ இதுல என்ன சொல்லிடுறான்? சன் ஆஃப் அ ப்ரீ டிசீஸ்ட் சன் வில் நாட் ஹேவ் அ ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து பேர குழந்தைக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு முஸ்லீம் மேல் இறந்தாருன்னா அவரோட உயிரோட இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகும். அவரோட பேரனுக்கு ப்ராப்பர்ட்டி போகுமான்னா போகாது. உயிரோட இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி 1905 வந்து ஒரு ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்டை கேட்கும் போது அண்ட் இந்த ரூலை பார்க்கும்போது இது ரொம்ப அன்பேரான ஒரு ரூலா நமக்கு தெரியலாம். நிறைய ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, ஸோ இஸ்லாம் புழங்கக்கூடிய நிறைய ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த ரூலை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தாத்தாவோட சொத்து பேரனுக்கும் அதுல ஒரு பங்கு போகட்டும். இந்த பழைய ரூலை நம்ம அபாலிஷ் பண்ணுவோம். நிறைய கண்ட்ரீஸ்ல அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி அன்சாட்டிஸ்பாக்டரி ஃபார் த சைல்ட் ஆஃப் அ ப்ரீ டிசீஸ்ட் பேரண்ட். அப்பாவையும் இழந்துட்டாரு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியில பங்கு இல்லைங்கிற பொசிஷன் அன்சாட்டிஸ்பாக்டரியா ஃபீல் பண்ணி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரிமூவ் பண்ணியாச்சு. ஈவன் பாகிஸ்தான்ல கூட 1961 இந்த ரூல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியால இன்னும் அந்த குரான்ல இருக்கிற பழைய ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, இந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத திருப்பி இன்னொரு தடவை பார்த்துடலாமா? ஸோ ஒரு ப்ரீ டிசீசஸ் எப்படி நம்ம ரெஃபர் பண்றோம்? பிடிஎஸ் அப்படின்னு சார்ட்ல ரெஃபர் பண்றோம். முஸ்லீம் லாவுக்கு மட்டும் இல்ல, ஹிந்து லா, கிறிஸ்டின் லா எல்லாத்துக்குமே வந்து சார்ட் போடும்போது இப்படிதான் போடுவோம். ஒரு ப்ரீ டிசீஸ் சன்ஸ் பிடிஎஸ் எஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கேஸ் லாவோட பொசிஷனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா பீன்னு ஒரு முஸ்லீம் மேல் இருக்காரு, ப்ரொபாசிட்டர்ஸ் இருக்காரு. அவர் இறந்து போகும்போது அவருக்கு ரெண்டு பசங்க உயிரோட இருக்காங்க. S1 அண்ட் S2ன்னு ரெண்டு, சாரி S2 அண்ட் S3ன்னு ரெண்டு பசங்க உயிரோட இருக்காங்க. அவருக்கு S1ன்னு ஒரு குழந்தை, அந்த பையன் முன்னாடியே இறந்து போயாச்சு. அந்த இறந்து போன பையனுக்கு ஒரு பையன் இருக்கு. அதாவது பிக்கு PD S1 ஒரு பேர குழந்தை இருக்கு. நான் ஒரு சொத்தை பிரிக்கும் போது யார் யாருக்கெல்லாம் பாகம் அப்படின்னு கேட்கும்போது S2க்கும் S3க்கும் கொடுத்தா போதும், பேர குழந்தைக்கு கொடுக்க வேணாம்னு இந்த முல்லா கேஸ்ல சொல்றாங்க. ஸோ இஸ் த பாயிண்ட் கிளியர். ஸோ டாக்டரின் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. தாத்தா சொத்து பேரனுக்குங்கிற கான்செப்ட் இஸ்லாம்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பழைய குரானிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் பிரிமோஜெனிச்சர். ஸோ பிரிமோஜெனிச்சர்ங்கிறது என்னன்னா மூத்த குழந்தைக்கு என்னென்ன உரிமைகள், ஸோ சர்டைன் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் முதல்ல பிறக்கிற பையனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிரிமோஜெனிச்சர் ரெஃபர்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பார்ன், முதல்ல பிறக்கிற ஆண் குழந்தையை அது கொடுக்குது. எல்டஸ்ட் சன்னுக்கு சில ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஷியா லால மட்டும் பார்க்கலாம், சன்னி லால கிடையாது. ஷியா லால மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ மூத்த பையனுக்கு என்னென்னப்பா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட ட்ரெஸ், அவர் போட்டுட்ட ட்ரெஸ், அவர் யூஸ் பண்ண குரான், அவரோட மோதிரம், அவரோட வாள், போருக்கு யூஸ் பண்ண அவர் வேறு சில ஆயுதங்கள், அதே மாதிரி அவரோட குதிரை. ஸோ இஸ்லாம் வந்தது பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வருது. ஸோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் டெசர்ட் லேண்ட், அடிக்கடி போர் நடக்கக்கூடிய பூமிங்கிறதுனால இதெல்லாம் முக்கியமான ஐட்டம்ஸ். ஸ்வாடு அண்ட் அதர் ஆர்ம்ஸ் எதை ரெஃபர் பண்ணதுன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய அதர் போர் கருவிகள்
அது போக குதிரை, இது எல்லாமே மூத்த பையனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு ரூல் ஆஃப் பிரிமோஜெனிச்சர் சொல்லுது. இந்த ரூல் ஆஃப் பிரிமோஜெனிச்சருக்கு இந்த காலகட்டத்துல பெருசா எதுவும் அப்ளிகேஷன் கிடையாது. பட் இந்த ரூல் ஸ்டில் இட் இஸ் தேர், இட் இஸ் ஃபாலோட் இன் இந்தியா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் வெஸ்டர்ட் இன்ஹெரிட்டன்ஸ். வெஸ்டர்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இந்த ரூல் ஆஃப் வெஸ்டர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்டரின் ஆஃப் டபுள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படிக்கும் போது படிச்சிருப்போம் வெஸ்டர்ட் டைட்டில் வெஸ்டிங் அப்படின்னு பார்த்திருப்போம். வெஸ்டர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டைட்டில் வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்திருப்போம். வெஸ்டர்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த க்ஷணமே ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்குது, என்கிட்ட ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் வெஸ்ட் ஆயாச்சு, என்கிட்ட ப்ராப்பர்ட்டியோட உரிமை வந்தாச்சு அப்படிங்கறத லீகல் டேர்ம்ல எப்படி சொல்லுவோம்? வெஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இஸ்லாமா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லிம் மேல் ஆர் ஃபீமேல் இறந்து போன அந்த க்ஷணமே, அவங்க இழுத்து விடுற அந்த கடைசி மூச்சு, அந்த கடைசி மூச்சை இழுத்து விட்ட உடனேயே அவங்களோட லீகல் ஏர்ஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர்ந்தாச்சு. ஸோ இவங்க கடைசி மூச்சை விடுறச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களோட லீகல் ஏர்ஸுக்கு போய் சேர்ந்தாச்சு. நடுவுல எந்த டைம் கேப்பும் கிடையாது, டக்குன்னு அப்படியே ப்ராப்பர்ட்டி கை மாறுது. அவர் இறந்த அந்த க்ஷணமே அந்த தருவாயே ப்ராப்பர்ட்டி கை மாறுது. இட் இஸ் கால்ட் அஸ் இமீடியட் வெஸ்டிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இமீடியட் வெஸ்டிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் இது ரூல் ஆஃப் வெஸ்டர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இமீடியட் வெஸ்டிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமா பொறுத்த வரைக்கும் there should be no abeyance of title. ஸோ யார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட வரக்கூடாதுங்கிறது ஐடியா. ஸோ இதே ரூலை பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் லாலையும் பார்க்க முடியும். அதனால காமன் லாலையும் இந்த கான்செப்ட் உண்டு. தேர் ஷுட் பி நோ அபயன்ஸ் இன் வெஸ்டிங் ஆஃப் த டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் யாருங்கிறத எப்பவுமே நம்மளால தெளிவா சொல்ல முடியும். இல்லப்பா வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்கிற பொசிஷனிங் லீகலி அந்த பொசிஷனிங் கிடையவே கிடையாது. ஸோ அப்பா இறந்த உடனேயே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டக்குன்னு பையன் கைக்கு கை மாறுறது இமீடியட் வெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த இமீடியட் வெஸ்டிங் போக ஆன் அ லேட்டர் டேட் ஆக்சுவலி பட்டா மாத்தி ப்ராப்பர்ட்டியை கையில கொடுக்குறது, ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் வேற ஒரு நாள்ல நடக்கும். அதனால செகண்ட் டைமும் அதே இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கிறதுனால இதை டபுள் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்டரின் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்பா இறந்த உடனே பையன் கையில பொண்ணு கையில ப்ராப்பர்ட்டி போறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வெஸ்டிங். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வெஸ்டிங் லீகலி பட்டா மாத்தி டைட்டில் மாத்தி அதெல்லாம் பண்ணி கையில வர்றது, தட் இஸ் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. தட் இஸ் therefore it is also called as doctrine of double inheritance. இப்ப இந்த ரூல் எதுக்காக இருக்கு, இந்த ரூலோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஜாஃப்ரி பேகம் கேஸ்ல சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். 1885ல நடந்த ஒரு பழைய பிரிவி கவுன்சில் கேஸ். இந்த கேஸ்ல 3 கண்டிஷன் சொல்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் மேல் இறக்கும் போது அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியும் இருந்துச்சு, நிறைய கடனும் இருந்துச்சு. சோ அப்ப முதல்ல கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எடுத்து கொடுக்க போறோமாங்கிற டிஸ்கஷன் வரும்போது கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீம் மேல் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் கடன் வச்சிருக்காரா வச்சிருக்கலையா அதெல்லாம் கேள்வியே கிடையாது. ரூல் என்ன, அவர் இறக்குற அந்த க்ஷணமே ப்ராப்பர்ட்டிஸ் அவரோட லீகல் ஏர்ஸோட கைக்கு போயிடும். ஸோ அவருக்கு நிறைய கடன் இருந்தா கூட ப்ராப்பர்ட்டி இமீடியட்லி வெஸ்ட் அப்பான் ஹிஸ் லீகல் ஏர்ஸ். கடனை அடைச்சு முடிக்கிறாங்களா முடிக்கலையாங்கிற கேள்வி கிடையாது, இமீடியட்டா ப்ராப்பர்ட்டி லீகல் ஏரோட கைக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுவாங்களா, டிகிரி ஆஃப் டெட் பாஸ் ஆகுமா, இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு ஒரு ஜட்மெண்ட் மணி டிகிரி வருமா. அந்த மணி டிகிரி வந்ததுக்கு பிற்பாடு அந்த இறந்து போன மனுஷனோட எஸ்டேட்ல இருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மணி டிகிரி வில் பி பாஸ்ட் அகெயின்ஸ்ட் ஏர்ஸ். ஸோ எந்தெந்த லீகல் ஏர்ஸ் எல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அந்த மணி டிகிரி பாஸ் ஆகும். அந்த மணி டிகிரி யார் யாரெல்லாம் அந்த லீகல் ஏர்ஸோ யார் யாரெல்லாம் அந்த எஸ்டேட்டை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பாஸ் பண்ணி அந்த கிரெடிட்டார் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாரு. லெட்டர் சப்போஸ் இன் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரு சில லீகல் ஏர்ஸ் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டியை பொசிஷன்ல எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மட்டும்தான் மணி டிகிரி பாஸ் ஆயிருக்கு. மீதி லீகல் ஏர்ஸ் இன்னும் ப்ராப்பர்ட்டி பொசிஷனுக்கு வாங்கறதுக்கு கூட வரல, அவங்களுக்கு இறந்து போனதே தெரியாது, சம் ரீசன் அவங்க வாங்குறதுக்கு கூட வரல. அப்ப அந்த மணி டிகிரி ஒரு சில பேருக்கு அகெயின்ஸ்டா மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கு, அவங்க அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மணி டிகிரியில இன்வால்வ் ஆகாத ஒரு லீகல் ஏர், ஸோ பொசஷன் இல்லாத அந்த லீகல் அவர் வந்து என் பங்கு ப்ராப்பர்ட்டி எங்காத எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்கலாமா. கொடுக்கும்போது கடன் அடைச்ச அந்த மீதி லீகல் ஏர்ஸோட பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தாராளமா அவர் அவரோட பாக பிரிவினையை எடுத்துக்கலாம், அவரோட பாகத்தை அவர் தாராளமா வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணி ஆகணும், அவர் ஃபர்ஸ்ட் டெட்டை பே பண்ணாங்க. அவரோட பாக கடன், அவரோட பாகம் என்னவோ அந்த அமௌண்ட் ஆஃப் கடன் தொகையை அவர் பே பண்ணிட்டு தான் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ப்ராப்பர்ட்டி அவரோட லீகல் ஏர்ஸ் மேல டிவால்வ் ஆயிடுது. அவர் ஏதாவது கடன் வச்சிருக்காருன்னா அப்ப கேஸ் யாருக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணணும், அந்த மணி டிகிரி யாருக்கு அகேன்ஸ்டா வரும், அந்த லீகல் ஏர்ஸுக்கு அகேன்ஸ்டா வரும். லீகல் ஏர்ஸ் எல்லாருமே ஆரம்பத்திலேயே பொசிஷன்ல இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாரும் அவங்க பங்கு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படி ஒருவேளை இல்ல, ஒரு சில பேர் அந்த லீகல் ஏர்ஸ் லிஸ்ட்ல கணக்கெடுக்காம விட்டுட்டாங்க, தப்பா அந்த ஜட்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சு, இல்ல அவங்க லீகல் பொசிஷனுக்கு வரல அப்படிங்கிற சினாரியோல ஆனா லேட்டர் டேட் விட்டு போன அந்த லீகல் ஏர்ஸ் அவங்களோட பாகத்தை தாராளமா கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க அடைக்க வேண்டிய கடன் தொகையை அடைச்சிட்டு தான் கேட்கணும். ஸோ அவங்க அடைக்க வேண்டிய கடன் தொகையை யாருக்கு அடைப்பாங்க? ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி பொசிஷன்ல இருந்து கிரெடிட்டாருக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு இவங்க வரணும். ஸோ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி பிக்சர் அதனால எப்படி நடக்குது, எந்த அளவுக்கு இவங்களுக்கு சொத்துல பங்கு வந்திருக்கோ அந்த ப்ரொபோர்ஷனேட் ஷேர்ல தான் அவங்களுக்கு கடனை அடைக்க வேண்டிய கடமையும் வரும். ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் வெஸ்டிங். அடுத்த ரூல் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்க்ளூஷன். ஸோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா அந்த குரானிக் ஷேரர்ஸ், ரெசிடியூரிஸ், கிண்டடிங்களுக்குலாம் வந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பட் சில சமயங்கள்ல இந்த ஜென்ரல் ரூல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில சினாரியோஸ்ல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். என்னென்ன மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லெஜிட்டமசி, ரிலீஜன், ஹாமிசைட், ஸ்லேவரி, இந்த சினாரியோஸ் தான் அப்ஸ்ட்ரக்ஷனா வருது. ஸோ இந்த சினாரியோவை தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனை, அந்த லீகல் ஏர் வந்து மென்டலி இன்சேனா இருக்காரு, அப்ப அவர் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணலாமா? தாராளமா இன்ஹெரிட் பண்ணலாம். அவர் ரொம்ப உடல்நிலை சரியா இல்லாம இருக்கிறவரா இருக்காரு, ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நியூ பார்ன் இப்பதான் பிறந்திருக்காரு, தாராளமா அவரு இன்ஹெரிட் பண்ணலாம். அடல்ட்ரஸ் பர்சன், ஸோ அவங்களுக்கு மொராலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்பயும் அவங்களால ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கிரவுண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட் இல்லெஜிட்டமசி, ரிலீஜன், ஹாமிசைட், ஸ்லேவரி, இதுதான் மொத்த லிஸ்ட். ஸோ இது ஒண்ணு எடுத்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து இல்லெஜிட்டமசி, ஒரு ரிலேட்டட் இல்லெஜிட்டிமேட் சைல்ட். இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சன்னி லால, ஹனாஃபி லால என்ன சொல்றாங்கன்னா, இல்லெஜிட்டிமேட் சைல்டால அப்பாட்டேந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது, ஆனா அம்மாட்டேந்து, அம்மா மூலமா வர மீதி உறவுகள்டேந்து தாராளமா இன்ஹெரிட் பண்ணலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கேஸ் பாத்தீங்கன்னா பவித்ரி அப்படிங்கிற கேஸ், 1959 கேஸ். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூசான்னு ஒரு கேரளா முஸ்லிம் மேன், அவருக்கு ஒரு ஹிந்து உமனோட தொடர்பு இருக்கு, அவங்க பேரு கல்யாணி. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த கள்ள தொடர்பு மூலமா ஒரு குழந்தையும் பிறக்குது, பவித்ரி அப்படிங்கிற குழந்தை. இந்த மூசான்கிறவர் இறந்து போனோடனே பவித்ரி வந்து அப்பாவோட ப்ராப்பர்ட்டில இருந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க, எஸ்டேட்ல இருந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுங்க. கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, யூ ஆர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு. இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கும்போது உனக்கு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு கிடையாது. மூசான் வந்து உங்களை அவரோட பொண்ணுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் கொடுக்குற கடமை அவருக்கு இருக்கான்னா கிடையாது, பிகாஸ் யூ ஆர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பக்துன் வர்சஸ் கானும் அப்படிங்கிற கேஸ். திஸ் இஸ் பிரிவி கவுன்சில் கேஸ், ஒரு பழைய கேஸ். இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹனாஃபி சன்னி லா ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளோட கேஸ். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹனாஃபி முஸ்லீம் இறந்து போறாங்க, அவங்களுக்கு லீகல் ஏர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அண்ட் அவங்களோட அக்கா மூலமா பிறந்த ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் இருக்காங்க. அக்கா பையன் இருக்கான், ஆனா அந்த அக்கா பையன் வந்து இல்லெஜிட்டிமேட் சன்னா இருக்கான். அப்ப ப்ராப்பர்ட்டியில யார் யாருக்கெல்லாம் உரிமை அப்படின்னு கேள்வி வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லெஜிட்டிமேட் சன் ஆஃப் த சிஸ்டரா இருந்தாலும் அது வந்து பெண் வழியில வர உறவு, அம்மா வழியில வர உறவு அப்படிங்கிறதுனால தாராளமா இந்த ப்ராப்பர்ட்டியில அந்த குழந்தைக்கும் பங்கு உண்டு. நம்ம குரானிக் ஷேரர்ஸ், ரெசிடியூரி ஷேரர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப தெளிவா என்ன சொல்றாங்கிறத மட்டும் மண்டையில ஏற்றிக்கோங்க. இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருந்ததுன்னா அம்மா வழி உறவினர்கள்ட்ட இருந்து தாராளமா சொத்துல பங்கு உண்டு. அதனாலதான் சொல்றாங்க, இல்லெஜிட்டிமேட் சன் ஆஃப் த சிஸ்டரா இருக்கும் பட்சத்துல அம்மா வழி உறவுனால அதனால சித்தி அப்படிங்கிற உறவுல வராங்க அப்படிங்கறதுனால சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஷியாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவட்டேந்தும் சொத்துல பங்கு கிடையாது, அம்மா வழி உறவினர்லேருந்து சொத்துல பங்கு கிடையாது, அப்பாட்டேந்து சொத்துல பங்கு கிடையாது, அப்பா வழி உறவினர்லேருந்து சொத்துல பங்கு கிடையாது. இல்லெஜிட்டிமேட் சைல்டு ரெண்டு சைட்ல இருந்தும் மெயின்டெனன்ஸும் கேட்க முடியாது, அதே நேரத்துல ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் கோர முடியாதுங்கிறது ஷியாவோட பொசிஷன். சனியோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட சைட்ல இருந்து கேட்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்த எக்ஸ்க்ளூஷன் ரூல் பாத்தீங்கன்னா ரூல் ரிலேட்டட் டு தட் ஆஃப் ரிலீஜன். இது இந்தியால ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியால ஏன் ஃபாலோ பண்ணல? குரான்ல இருக்கிற அந்த பொசிஷன் எப்ப மாத்துறாங்கன்னா, கேஸ்ட் டிசபிலிட்டி ரிமூவல் ஆக்ட் 1850 மாத்துறாங்க. கேஸ்ட் டிசபிலிட்டி
ரிமூவல் ஆக்ட். ஸோ ஒருத்தர் ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜன் கன்வெர்ட் ஆறாருன்னா அதுக்காக அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ற ரைட்ஸ் போகாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஹிந்து ரிலீஜன்ல இருந்து இஸ்லாமுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ மாறுறாரு. ஹிந்து ரிலீஜன்ல இருக்கிற அவரோட அப்பா இறந்து போறாங்க. ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் அந்த குழந்தைக்கு உண்டா? ரிலீஜன் மாறினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உண்டானா தாராளமா உண்டு. அதே மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் ரிலீஜன்ல இருந்து லெட்ஸே கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆறாரு. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட முஸ்லீம் ஃபாதர் இறந்து போறாரு. கன்வெர்ட் ஆன அந்த கிறிஸ்டியன் சைல்டுக்கு ப்ராப்பர்ட்டியில உரிமை உண்டானா உண்டு. எதனால உண்டு? செக்ஷன் 3 ஆஃப் கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1850 கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். ஸோ ஒருத்தர் ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜன் மாறுறாருங்கிறதுக்காக அப்போஸ்டசிக்காக, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்டசி. அப்போஸ்டசிங்கிறது இங்கிலீஷ் லீகல் டெர்மினாலஜி. அப்போஸ்டசி ஆர் கன்வர்ஷன்னால உனக்கு ப்ராப்பர்ட்டியில உரிமை கிடையாது, நீதான் ரிலீஜன் மாத்தியா, அப்பாவோட சொத்துல உனக்கு பங்கு கிடையாது, அம்மாவோட சொத்துல உனக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறது இந்த ஆக்ட். இப்ப இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கன்வெர்ட் ஆயிட்டாரு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து ரிலீஜன்ல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு. கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறந்து போறாரு. இறந்து போனா அந்த இறந்து போன பர்சனோட ப்ராப்பர்ட்டில இருந்து பங்கு உண்டா? ஹிந்து ஃபாதருக்கு பங்கு உண்டா? ஹிந்து மதருக்கு பங்கு உண்டா? கிறிஸ்டியன் மேல் இறந்து போறாரு, கன்வெர்ட் ஆகி இறந்து போறாரு. அப்படி இறந்து போன கிறிஸ்டியன் மேலோட ப்ராப்பர்ட்டில இருந்து ஹிந்து மதருக்கோ ஃபாதருக்கோ பங்கு உண்டாங்கிற கேள்வி, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ பொசிஷனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a Hindu collateral inheriting from a converted Muslim is not possible. ஸோ இந்த இடத்துல குரான்ல இருக்கிற பொசிஷனா ஃபாலோ பண்றோம். ஸோ ஒரு முஸ்லீம் மேல் இறந்து போறாரு அப்படின்னா அவரோட ஹிந்து கொலாட்ரல்ஸால இன்ஹெரிட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ மித்தார் சென் வர்சஸ் மக்பூல் ஹசன்ங்கிற கேஸ்ல லா ஆஃப் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், வேற வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே அவங்களோட பர்சனல் லா பேசிஸ்ல தான் அவங்களால இன்ஹெரிட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ குரான் என்ன சொல்லுது? ஒரு முஸ்லீம் மேலோட ப்ராப்பர்ட்டி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்ப போகும்? அவங்க எல்லாம் வந்து முஸ்லீமா இருக்கும் பட்சத்துல போகுங்கிறாங்க. கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் வந்து ஒரு கன்வெர்ட் ஆன பர்சனை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. அவர் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மீதி லீகல் ஏர்ஸ் அவங்க வேற ரிலீஜன்ல இருக்காங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணதாங்க பண்ணல. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சந்திரசேகர் அப்பா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் மைசூர் 1955 கேஸ் லேண்ட்மார்க் கேஸ் இப்பயும் ஃபாலோ பண்ணக்கூடிய கேஸ். இந்த கேஸ்ல ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்து மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ ஒரு ஹிந்து பிரதர் இருக்காரு, அவருக்கு ஒரு சிஸ்டர், ஸோ அவங்களும் ஹிந்து. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனோடனே ரெண்டாவதா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெண்டாவது திருமணம் ஒரு முஸ்லீம் மேல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அந்த முஸ்லீம் மேல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஜன் கன்வெர்ட் ஆயிட்டு அந்த முஸ்லீம் மேல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த முஸ்லீம் மேல் இறந்து போயிடுறாரு. அந்த முஸ்லீம் மேல் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கன்வெர்ட் ஆன முஸ்லீமா கன்வெர்ட் ஆன ஹிந்து ஃபீமேல் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போறச்சே அவங்களுக்கு பெண்கள் ஆண்கள் எந்த குழந்தையும் கிடையாது. ஸோ ஷி இஸ் நாட் ஹேவிங் எனி சில்ட்ரன். குழந்தைங்க யாருமே கிடையாதுங்கிறதுனால இறந்து போன அந்த முஸ்லீம் பெண்மணியோட பிரதர் ப்ராப்பர்ட்டியில எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஹி இஸ் கமிங். அவர் ஹிந்து லா கடியில பார்த்தாலும் அவருக்கு ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டு, முஸ்லீம் லா கடியில பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டு, எனக்கு தயவு செஞ்சு ப்ராப்பர்ட்டியில என்னோட பாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட கோட் பண்ணி அவர் கேட்கிறாரு. ஸோ கோர்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இது யாரு ரிலீஜன் கன்வெர்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு உள்ள சட்டம். நீ ரிலீஜன் கன்வெர்ட் ஆகல, நீ முன்னாடி ஹிந்துவா தான் இருந்த, இப்பயும் ஹிந்துவா தான் இருக்க, உனக்கு அதனால இந்த கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் அப்ளை ஆகாது. குரான்ல இருக்கிற ரூல் தான் அப்ளை ஆகும். குரான்ல இருக்கிற ரூல் என்ன? ஒரு முஸ்லீம் மேலோ ஃபீமேலோ இறந்து போனாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி யாருக்கு போய் சேரும்? ஒன்லி முஸ்லிம்ஸுக்கு தான் போய் சேரணும். சோ நீ ஹிந்து பிரதரா இருக்கிறதுனால உனக்கு ப்ராப்பர்ட்டியில பங்கு கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட் வழி உறவினர்களுக்கு வேணா ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டே ஒழியோ உனக்கு கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லி a judgment is being delivered. So rule related to religionல ரெண்டு ஆஸ்பெக்டா பார்க்கணும். கன்வெர்ட் ஆன பர்சன் ப்ராப்பர்ட்டியில சொத்து இன்ஹெரிட் பண்ண முடியுமானா தாராளமா பண்ண முடியும். கன்வெர்ட் ஆன பர்சனோட ப்ராப்பர்ட்டியில இன்ஹெரிட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். புரியலன்னா திருப்பி கேளுங்க இந்த கமெண்ட் செக்ஷன், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இதை தவிர்த்து வேற என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல் ரிலேட்டட் டு தட் ஆஃப் ஹாமிசைட். ஹாமிசைட்னா என்னது? மர்டர். ஸோ ஒருத்தர் ஏன் வந்து அவரோட அப்பாவை கொண்டுட்டாரு, கொண்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில பங்கு வேணும், அப்பாவோட ப்ராப்பர்ட்டியில எனக்கு பங்கு கொடுன்னு கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஆப்வியஸ்லி அப்பாவை அவர் தான் கொண்டு இருக்காரு, அதனால ப்ராப்பர்ட்டியில பங்கு கிடையாது. ஸோ ஹனாஃபியை பொறுத்த வரைக்கும், ஹனாஃபிக்கு ஷியாக்கும் நடுவில் ஸ்லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஹனாஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப மிஸ்டர் எக்ஸ ஒருத்தர் கொண்டுட்டாருன்னா மிஸ்டர் எக்ஸோட ப்ராப்பர்ட்டில கொலை பண்ணவரால கண்டிப்பா உரிமை கேட்க முடியாது. சோ கொலை பண்ணது இன்டென்ஷனோட காஸ் பண்ணாரு. ஸோ மென்சரியா இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. ஸோ அவர் இன்டென்ஷனோட கொண்டாலும் சரி, தெரியாம தவறுதலா கொண்டுட்டாலும் சரி, ரெண்டு வெரைட்டிலையுமே மென்சரியாவை நாங்க கால்குலேஷன்ல எடுக்க மாட்டோம். உன்னாலதான் அவர் செத்தாரா, அவரோட ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு பங்கு கிடையாது. அதே ஷியால பாத்தீங்கன்னா கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தோட கொண்டு இருக்காரு. ஸோ மென்ஸ்ரியாவோட கொண்டு இருக்காருன்னா இட் இஸ் அ பார் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். மென்ஸ்ரியா இல்லாம தவறுதலா பை ஆக்சிடென்ட் கொண்டுட்டாருன்னா இட் இஸ் நாட் அ பார் அப்படிங்கிறாங்க. ஷியாக்கும் சன்னிக்கும் நடுவில் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அடுத்தது ஸ்லேவரி. ஸ்லேவரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லேவா ஒருத்தர் இருக்காருன்னா அவரால் இன்ஹெரிட் பண்ண முடியாது ஃப்ரம் அ ஃப்ரீ மேன். இன்னைக்கு இதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கிடையாது. ஏன்னா இந்தியால ஸ்லேவரிங்கிற கான்செப்டே கிடையாது. அடுத்தது ரூல் ரிலேட்டட் டு தட் ஆஃப் ரெலின்குவிஷ்மெண்ட். ரெலின்குவிஷ்மெண்ட்னா என்னது? எனக்கு அப்பாவோட சொத்துல பங்கு வேண்டாம்ப்பா, நீங்க எல்லாம் பிரிச்சுக்கோங்க, நான் சண்டைக்கே வரல அப்படின்னு சொல்றத ரெலின்குவிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெலின்குவிஷ்மெண்ட்ங்கிறது இஸ் இட் வேலிட் இன் இஸ்லாம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் நாட் வேலிட். ஏன்? அப்பாவோட சொத்துல பையனுக்கு பங்குன்னு ஏதாவது ரூல் இருக்கா? அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் லீகல் ஏர்ஸ் யாருன்னே நம்ம பார்க்க போறோம். அப்பா உயிரோடு இருக்கும்போது பையன் உன் சொத்துல எனக்கு பங்கு வேணாம்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ ரெலின்குவிஷ்மெண்ட் ஆஃப் அ கண்டின்ஜென்ட் ரைட். அப்பா இறக்கும் போது அந்த பையன் உயிரோட இருந்தா அவருக்கு பங்கு உண்டு. ஸோ இட் இஸ் அ கண்டின்ஜென்ட் ரைட். இது கம்பல்சரியா நடக்கும்னு எதுலயுமே கிடையாது. அப்பா இறக்கும் போது அந்த பையன் உயிரோட இருப்பாரா மாட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இட் இஸ் அ கண்டின்ஜென்ட் ரைட். ஸோ அந்த கண்டின்ஜென்ட் ரைட் எனக்கு வேண்டாம்னு சொல்றதுல அதனால அர்த்தம் கிடையாதுங்கிறது முஸ்லிம் லா. ஸோ கான்செப்ட் ஆஃப் ரைட் டு இன்ஹெரிட் கிடையாது. இறக்கும்போது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதானே ஒழிய அது இந்த ரூல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தோம் அந்த கான்செப்ட் இங்க கிடையாதுங்கிறதுனால உள்ள ரூலிங் இது. ஸோ சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஆனா இதை பர்மிட் பண்றாங்க. எப்ப பர்மிட் பண்றாங்க? ஸோ கொச்சு வர்சஸ் குஞ்சு பிள்ளைங்கிற கேஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ அப்பாவோட சொத்துல பையன் தனக்கு பங்கு வேணாம், அதுக்கு பதிலா எனக்கு இப்பவே ஏதாவது ஒண்ணு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுக்கு வராரு அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி செட்டில்மெண்ட். ஒழுங்கா டீட் எழுதி அவருக்கு அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கும், ஒரு குட் கன்சிடரேஷன், ஒரு அமௌண்ட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு இன் கைண்ட் ஆர் இன் அமௌண்ட் ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னா தென் இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த ரெலின்குவிஷ்மெண்ட் வேலிட். அப்படி இல்ல ஜென்ரலா வாய் வார்த்தையா எனக்கு சொத்துல பங்கு வேணாம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இஸ்லாமிக் பொசிஷன். இதெல்லாம் பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். திஸ் அப்ளைஸ் போத் ஃபார் ஷியா அண்ட் சன்னி செக்ட், ரெண்டு செக்டுக்குமே அப்ளை ஆகக்கூடியது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த சேம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்கோர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். அண்டில் தென் குட் பை. காட் பிளஸ்.